ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குட்டி வளைகாப்பு ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கே ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் எல்லோரும் வந்திருந்தாங்க. என்னோடய தங்கச்சி, என்னோடய அக்கா, அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இடத்துலேருந்து என்னோடய மேம் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது எனக்கு எல்லாமே புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி பார்த்திங்கனாக்கா 9 மந்த்தில் எங்கள் அப்பா வீட்லேயே சின்னதாக ஒரு ப்ரேயர் மாதிரி வச்சு சர்ச்லேருந்து எல்லோரும் ப்ரேயர்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வளையல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தோம். ஆனால் இந்த டைம் சரி எதுவும் வேண்டாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்தா இவங்க எல்லாம் வந்திருந்தது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த குட்டி வளைகாப்பு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே எடுத்தது தான். ஏன்னா எனக்கு டைமே இல்லை பேசுகிறதுக்கு. சரி மியூசிக் மட்டும் போட்டு போடலாம், இது ஒரு சூப்பரான மெமரியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நினச்சோம். ஆனால் மியூசிக் அந்தளவுக்கு செட் ஆகலை. அதாவது ஷார்ட் வீடியோனா கூட செட் ஆகிருக்கும், லாங் வீடியோன்றனால செட் ஆகலை. என்னாலேயும் முன்ன மாதிரி கண்டினியூவாக பேச முடியல. ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்டினியூவாக பேசுகிறதும் அந்தளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எப்படி பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல. பொறுமையாக தான் நானும் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபால்ட்டை நான் திருத்திக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வளையல், அதுக்கப்புறம் பூ, அப்புறம் சாப்பாடு ஒரு 9 விதமான சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு யாரையும் கூப்பிடலை. ஏன்னா இவங்களே சர்ப்ரைஸாக தான் எனக்கு வந்தனால பக்கத்தில் இருந்தவங்களே கூட யாரையுமே கூப்பிட முடியல. சரி நம்மளுக்குள்ளே அப்படியே சின்னதாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சிம்பிளாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா தான் எனக்கு அந்த சந்தனம்லாம் வச்சு வளையல் போட்டு விட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க என்னுடைய மேம், நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல இவங்க மேனேஜராக இருந்தாங்க. அவங்க தான் வந்திருந்தாங்க. என்னோடய அக்கா, தங்கச்சி எல்லோரும் வந்தது கூட எனக்கு அந்தளவுக்கு சர்ப்ரைஸாக இல்லை. இவங்க வந்தது தான் ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஒர்க்கு டைம் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்திருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுமே எனக்கு சந்தனம்லாம் வச்சு வளையல்லாம் போட்டு விட்டு பூவெல்லாம் எடுத்து போட்டு விட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி தான் எனக்கு சந்தனம், வளையல் அதெல்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. காலங்கள் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது. முன்னாடிலாம் இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு எத்தனை மாதம் நடக்குதோ அத்தனை மாதம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வளையல்லாம் போட்டு ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ப்ரெக்னென்சிக்கும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா செகண்ட் ப்ரெக்னென்சியில் செய்வாங்க. அவங்களோட அந்த கல்யாண சாரியெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் ஜடெல்லாம் வச்சு அவங்களோட விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி இந்த வரிசைத்தட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. உங்கள் வளைகாப்பு டைமில் உங்களுக்கு எத்தனை வரிசைத்தட்டு வச்சாங்க, அதாவது எத்தனாவது மந்தில் வளைகாப்பு பண்ணாங்க? ஒவ்வொருத்தவங்க 5th மந்தில், 7 மந்தில், 9 மந்தில் 3 டைமே பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க 9 மந்த் மட்டும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வளைகாப்பு டைம் எத்தனாவது மாதம் வச்சாங்க, எத்தனை வருஷத்தட்டு வச்சாங்க, என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லோரும் ஒவ்வொருத்தராக எனக்கு வளையல் வச்சு விட்டு சந்தனம்லாம் வச்சு விட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் முதற்கொண்டு வச்சு விட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா லியோ வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி எனக்கு நடக்கவே இல்லை. சந்தனம்லாம் வச்சு இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்துலாம் போடவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு போடவே இல்லைன்னு நினைக்கிறேன். வந்தவங்க மட்டும்தான் ப்ரேயர் பண்ணிவிட்டு வளையல்லாம் போட்டு விட்டாங்க.
அது இல்லாமல் இந்த டைம் வந்து குட்டீஸ் எல்லாமே சேர்ந்து எனக்கு பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது இல்லாமல் லியோ கூட வந்து எனக்கு சந்தனம்லாம் வச்சு விட்டு வளையல்லாம் போட்டு விட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவளுக்குமே ரொம்ப என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. முதல்ல தயங்கி தயங்கி தான் இருந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எல்லோரும் பண்ணுறத பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவளுமே ஹாப்பியாக பண்ண ஆரம்பித்தா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்த எல்லாருமே வந்து என்னை வந்து வாழ்த்தி அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து எப்பயும் போல் கடைசியாக சாப்பாடு தாங்க. எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு, ஸ்வீட்டு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடித்தோம். உண்மையாக வந்து இந்த நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு எல்லாமே அக்கா தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் மட்டும் சாப்பிட்ல, பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்தியாக வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய அம்மா அப்பா இருக்க வேண்டிய இடத்துல என் தங்கச்சி, என் அக்கா எல்லோரும் இருந்து எனக்கு செஞ்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.